ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 25 வசனம். ஐசையா சாப்டர் 43 verse 25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மிகவும் அன்பான தேவன். தம்முடைய அன்பின் நிமித்தமாக நம்முடைய மீறுதல்களை அவர் குலைத்து போடுகிற தேவன். அநேக வேளைகளில் நாம் கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய சட்டத்தை மீறி பல காரியங்களை நம்ம செய்திருக்கலாம். இந்த உலகம் சட்டத்திலே மீறி நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதான தண்டனையை நமக்கு கொடுக்கும். ஆனால் தேவனோ நம்முடைய மீறுதல்களை அவர் குலைத்து போட்டேன் என்று சொல்கிறார். Dear children of God, we have a God who loves us so much. For his sake, he blots out all our transgressions. He cancels every transgressions we have done against God. When we do not follow God's commandments, we are doing these transgressions, trespassing against God's word. We are supposed to be punished, but God says, I will cancel and blot out every transgressions you have made against me, because he loves us, because he doesn't want us to be condemned. He doesn't want us to be in the hands of Satan. He wants to embrace us and he wants to hold us to be with him, to be his children. That is why he cancels and blots out all our transgressions we have made against God. Such a wonderful God. You see, there was a woman who was caught in the adultery. Jesus did not condemn her, but he said, do not sin anymore. Do not sin anymore. விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே. இன்றைக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மீறுதலை நான் குலைத்து போட்டேன், இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி. அதே போல ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பாவங்களை நான் இனிமேல் நினைக்க மாட்டேன். God says, I will not remember your sins anymore. He forgives and forgets all our sins. According to the law of the land, every sin is punishable and every sin is penalized for the cause for which they sin against the law. But the law of God is a law of love and grace. We are not under the law of God, but we are under grace and love of God. That is why he says, I will not remember your sin anymore. He will not remember our sin. அவர் நம்முடைய பாவங்களை நினைக்க மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களை நினையாமல் நம்மை அன்போடு சேர்க்கிற ஒரு தேவன். இந்த தேவனை நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்வோமே என்றால், நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். இந்த உலகமானது உங்களை பாவத்தை சொல்லி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி பாவங்களை நினையாமல் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் எங்களுடைய மீறுதல்களை நீர் குலைத்து போட்டீர். எங்களுடைய பாவங்களை நீர் இனிமேல் நினைக்க மாட்டேன் என்று சொன்னீர். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், நீர் பேசி நம்முடைய வார்த்தைகள் மூலம் அநேக மக்கள் தொடப்பட, அநேக மக்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.